வணக்கம் நண்பர்களே. டுடே கலெக்ஷன் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதை ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் நான் ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். டெய்லி ஈவினிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் உருவாக்கின ஊர் வந்திருக்கும். 2 பேர் இருக்குது. இந்த டெபிட்டுக்கு பக்கத்தில் மேலே டாலர் மாதிரி பணம் மாட்டை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை தொட்டிங்கன்னா கேஷ் இன்ஃபோ அப்படின்னு வருங்க. இதில் தான் நீங்கள் டெய்லி கலெக்ஷன் பண்ணுற அமௌண்ட்டு காட்டுமுங்க, எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், டெபிட் அமௌண்ட்டு, டாக்குமெண்ட் சார்ஜ்னால் மகிமை, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுன்னு வட்டி கேஸு, டோட்டல் கஸ்டமர் 2 பேர் இருக்காங்க, பெய்டு கஸ்டமர், பேலன்ஸ் கஸ்டமர், அதாவது கட்டாத இருக்கிறவங்க, டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுங்க. கீழே கரண்ட்டு பேலன்ஸ் அப்படிங்கிறது கையில் இருக்கிற தொகைங்க. இது நான் ப்ளஸ் பண்ணாமல் இருக்கிறேனுங்க. அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே 0 உங்கள் கையில் இருக்கிற காசு எவ்வளவோ அதை காட்ட ஆரம்பிச்சிருமுங்க. இப்போ கலெக்ஷன் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல உள்ள வந்துட்டிங்கன்னா கலெக்ஷன் வர வைக்கிறதுக்கு இந்த ஃபோட்டோவிலிருந்து வாட்ஸ்அப் நோக்கி ஸ்வைப் பண்ணணுங்க. இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த டேப் வரும். 200 கலெக்ஷன் அன்றைக்கி அதை வர வச்சுருக்கிறேன். இங்கே டுடே கலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த 200 காட்ட ஆரம்பிச்சிருமுங்க. அதே மாதிரி கீழே குமாருங்கிற பேருக்கு இந்த வாட்ஸ்அப்பிலிருந்து ஃபோட்டோவை நோக்கி இழுத்தோம்னா அது டிஃபால்ட்டாக அது அமௌண்ட் சேவ் பண்ணிடுமுங்க. 625 அதுவே சேவ் பண்ணிடுமுங்க. 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. 3வது ஆப்ஷன் இந்த 3ஆம் நம்பருக்கு பக்கத்தில் பாருங்கள், பென்சில் மாதிரி போட்டிருக்கல, இதை தொட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த இது வருமுங்க. இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 625, ஒரு 200, 825 டுடே கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி காட்டிடுங்க. இது இப்படி தான் கேஷ் இன்ஃபோவில் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுங்க.